பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையிலே உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலும் கூட அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம், தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாக இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். ஆமென். தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாக இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். பேதுருவும் யோவானும் அப்போஸ்தலர்களும் தடுக்கப்படுகிறார்கள். இயேசுவை பற்றி நீங்கள் பேசக்கூடாது என்று தடை செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் இயேசுவை குறித்து பேசாமல் இருக்க முடியாது என்று சொல்வதற்கு பதிலாக அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? தேவனுக்கு நாங்கள் செவி கொடுக்க வேண்டும். தேவனுக்கு செவி கொடுக்கிறத விட உங்களுக்கு செவி கொடுக்கிறது சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நாங்கள் தேவனுக்கு செவி கொடுக்க விரும்புகிறோம். தேவனுக்கு செவி கொடுக்கிறது தான் நியாயமாக இருக்கும் என்று அவர் குறிப்பிடுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மனிதர்கள் இயேசுவை பற்றி பேசாதீங்கன்னு சொன்னால் பேசாமல் இருந்துட முடியுமா? ஏன் பேசக்கூடாது? பேசுகிறதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. இயேசு நல்லவர் என்று சொல்ல உரிமை இருக்கிறது. இயேசு வல்லவர் என்று சொல்ல, இயேசு ரட்சிக்கிறார் என்று சொல்ல, இயேசு குணமாக்குகிறார் என்று சொல்ல, இயேசு அற்புதங்கள் செய்கிறார் என்று சொல்ல நமக்கு அவர் ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறார். நாம் ஏன் பேசக்கூடாது? நிறைய இடங்கள்ல இப்படித்தான் மக்கள் இன்றைக்கும் கூட மிரட்டுகிறார்கள், பேசாதீங்க, இயேசுவை பற்றி பேசினா அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவோம், அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லை, நம்முடைய நாட்டிலே இன்னும் நமக்கு அதற்கான சுதந்திரங்கள் இருக்கிறது, பேச்சுரிமை இருக்கிறது. ஒரு ஜனநாயக நாட்டிலே, பேச்சு சுதந்திரம் உள்ள ஒரு நாட்டிலே இருக்கிறோம். மற்றவர்களுடைய தெய்வங்களை குறைத்து நாம் பேசுவதற்கு உரிமை இல்லை, அது நமக்கு தேவையும் இல்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவராகி இயேசுவை பற்றி பேசுவதற்கு நமக்கு முழு உரிமை இருக்கிறது. அவரை குறித்து நாம் பேசலாம், அன்பாக எடுத்து சொல்லலாம், நாம் மக்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லலாம், நம்பிக்கை ஊட்டுகிற வசனங்களை சொல்லலாம். பைபிள் சொல்லுகிறது. அதனால்தான் பேதுருவும் யோவானும் அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், தேவனுக்கு செவி கொடுக்கிறதை விட உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பா நியாயமா இருக்குமா? ஆண்டவர் சொன்னார், நீங்க உலகம் முழுக்க போங்க, சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால நீங்க சுவிசேஷத்தை அறிவியுங்க, அவங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்க, ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையில அங்கப்படுத்துங்க, ஐக்கியப்படுத்துங்க. இப்படித்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். இப்படி ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கும் போது அதை நாம இல்லைன்னு நிராகரிக்க முடியாது. அன்பானவர்களே, அதை இல்லை என்று நாம் நிராகரிக்க முடியாது. ஆகவே ஒரு காரியம் நமக்கு விளங்குகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள், நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். சில நேரங்களில் அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க என்று எண்ணுவதை விட, யார் என்ன நினைக்கிறார்களோ நினைக்கட்டும், நான் என் ஆண்டவரை குறித்து தைரியமாக சாட்சி சொல்ல நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே நாம் தைரியமாக சொல்ல வேண்டும். உலகத்திலே பல இடங்களிலே ஆண்டவரை குறித்து பேசுவதற்கு இன்றைக்கு அதிகாரம் வழங்கப்படவில்லை. ஆனால் நம்முடைய தேசத்தில் ஆண்டவரை குறித்து பேச, ஆண்டவரை பற்றி சொல்ல நமக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது நாம் ஆண்டவரை குறித்து பேச, ஆண்டவரை அறிவிக்க நாம் ஒருபோதும் தயங்கக்கூடாது. தைரியமாய் ஆண்டவரை பற்றி சொல்லுவோம். அவர் சொன்னார், என்னை நீங்க அறிக்கையிடுறதுக்கு வெக்கப்பட்டீங்கன்னா பிதாவுக்கு முன்னால் உங்களை நான் எப்படி அறிக்கையிட முடியும்? ஆகவே நீங்க பயப்படாம என்னை பற்றி பேசுங்கன்னு சொல்லி இருக்கிறார். உலகம் முழுவதும் போவோம், ஆண்டவரை குறித்து பேசுவோம், ஆண்டவருடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வோம், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஜெபம் பண்ணுவோமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் மூலமா உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவரீர் எங்களோடு கூட இருமப்பா. உலகம் முழுவதும் உடைய சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்கு எங்களை பலப்படுத்தும், தகுதிப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.
கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.